வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸ். பென்னி ஸ்டாக்ஸ்னால் என்ன, எப்படி இந்த பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பென்னி ஸ்டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பென்னி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பென்னி ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். பென்னினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெரி லோ ப்ரைஸ் அண்ட் லோ மார்க்கெட் கேபிட்டல் உடைய ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு கம்பெனியோவை தான் பென்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்தியாவில் 0.05% இருந்து 10 rupees வர ட்ரேட் ஆகிற எல்லா ஸ்டாக்ஸும் எல்லா கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பென்னி ஸ்டாக் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஓகே, 0.05% அதாவது 5 பைசாவில் இருந்து 10 ரூபாய் வரையிலும் உள்ள ஸ்டாக்ஸ் தான் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நிறைய பேர் உடனே என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்துட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பார்த்து நம்ம அப்படியே டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் கவனமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்போவுமே பென்னி ஸ்டாக் வாங்கும்போது, அதாவது பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்போது அதோட ஷேர் ப்ரைஸை பார்க்காம அந்த ஸ்டாக் ஆர் அந்த கம்பெனி அந்த ஷேரோட வேல்யூவை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 2 ஸ்டாக்ஸை வந்துட்டு உங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜிவி ஃபிலிம்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ். இது ரெண்டையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கம்மியாக, அதாவது 0.05%லேருந்து 10 rupeesக்குள்ளே ட்ரேட் ஆகிறது தான் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஜிவி ஃபிலிம்ஸையும் இந்த இன்ஃபோசிஸையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா எது பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிவி ஃபிலிம்ஸ். ஓகே, இப்போது உங்கள்கிட்ட ஒரு 40,000 rupees இருக்குது. இதில் நீங்கள் ஒரு 10,000 rupees-ஐ ஜிவி, அதாவது ஜிவி ஸ்டாக்ஸ்லையும் அண்ட் இன்னும் 10,000 rupees-ஐ இன்ஃபோசிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஜிவியில் நீங்கள் 20,000 + ஷேர்ஸ் வந்துட்டு வாங்கலாம். இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 13 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். எல்லோரும் உடனே என்ன நினைப்பீங்கன்னா, அதை பென்னி ஸ்டாக்ஸான, அதாவது ஜிவியில் நம்ம வந்துட்டு ஒரு 20,000 ஸ்டாக்ஸ் வாங்குறதுனால ₹1 ஒரு ஸ்டாக்கு ஏறினா கூட நம்மளுக்கு அப்படியே டபுள் ப்ராஃபிட் கிடைக்குமே அப்படின்ட்டு யோசிப்பீங்க. ஆனால் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கணும். ஹிஸ்ட்ரினா அந்த மார்க்கெட் ப்ரைஸ், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த பென்னி ஸ்டாக்ஸ் கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா பைசா கணக்கில் மட்டும்தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பைசான்னா நான் சொல்கிறது வந்துட்டு 3 பைசா 4 பைசா மேக்ஸிமம் வந்துட்டு 1 rupeesக்குள்ளே தான் அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸே இருக்கும். அப்படியே நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டாக உள்ள இருக்க ஷேர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 100 rupeesலேருந்து, அதாவது ஒரு ஷேருக்கு மேக்ஸிமம் 100 rupeesலேருந்து மினிமம் 40 rupees வரைக்கும் அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக வாங்கலாம், அதிகமாக ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி ஸ்டாக்ஸில் வாங்கினீங்க அப்படின்னா ஸ்லோ மூமெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு அதோட ப்ரைஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட்டை கூட எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாகிரும். ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கும்போது, பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெக்னிக்கல் அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப 99% வந்துட்டு அதோடைய க்ரோயிங் பாத்தில் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் பென்னி ஸ்டாக் கம்பெனிஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுவுமே என்னோடய சஜஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பென்னி ஸ்டாக்ஸ் கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாமே லோ வால்யூம் உள்ள ஒரு ஸ்டாக், அதாவது லோ லிக்விடிட்டி உள்ள கம்பெனிஸ், லோ லிக்விடிட்டி உள்ள ஸ்டாக்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே தான் டிமாண்ட் அண்டு சப்ளை வந்துட்டு இருக்கும். லிக்விடிட்டி இல்லாத இடத்துல நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு பிரயோஜனமே இருக்காது. தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்டில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பென்னி ஸ்டாக் வந்துட்டு ஹிட் ஆகி நிற்கும். மார்க்கெட்டில் அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் எப்போ ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு வந்துட்டு சடனாக 5 to 10% வரைக்கும்
அதோட ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது மேலே போனாலோ கீழே போனாலோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கும் வந்துட்டு செபியால் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஒரு சர்டைன் பீரியட்க்கு. ஸோ இந்த பென்னி ஸ்டாக் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பர் லோவர் சர்க்யூட்டில் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். நம்ம இது போல் ட்ரேட் பண்ணும்போது ஒரு கம்பெனி பென்னி ஸ்டாக் கம்பெனியாக நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக் பென்னி ஸ்டாக்கா இல்லை நார்மலாக இருக்கிற ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்ம பார்த்துட்டு ஒரு கம்பெனி சூஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.